Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது Realmeயோட Realme 6, Realme 6 Pro. Realmeயோட இந்த சீரிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான சீரிஸ். கண்டிப்பா எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு சீரிஸாவும் இது இருக்கு. இந்த சீரிஸை Realme ரொம்பவே நல்ல மொபைல்ஸா லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த மொபைலோட ஒரு சில டீடைல்ஸ் அது மட்டும் இல்லாம லான்ச் டேட் இது எல்லாத்தையுமே Realme இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த Realme 6, 6 Pro இந்த ரெண்டு மொபைல்லையும் என்னென்ன பெஸ்டான ஃபீச்சர்ஸ் வருது அது மட்டும் இல்லாம இந்த மொபைல் என்னைக்கு லான்ச் ஆகும், என்ன பிரைஸ்ல லான்ச் ஆக சான்ஸ் இருக்கு போல எல்லாத்துக்குமே பார்க்கலாம். அது போக அவங்க சொன்னதை தாண்டி வேற என்னென்ன இந்த மொபைல்ல வர வாய்ப்பு இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் Realme 6 Pro பத்தி பார்க்கலாம். Realme 6 Pro அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைம் பஞ்ச் ஹோல் நாச்சோட கொண்டு வராங்க. சிங்கிள் பஞ்ச் ஹோல் நாச் இல்லாம டுவல் பஞ்ச் ஹோல் நாச்சோட இந்த மொபைல் வருது. இது பார்க்கிறதுக்கு அப்படியே Realme X50 இந்த சீரிஸ்லாம் வந்த மொபைல்ஸை பார்க்குற மாதிரி அப்படியே இருக்கு. பார்க்கிறதுக்கு மட்டும் இல்லாம இந்த மொபைலோட டிஸ்பிளே அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது LCD டிஸ்பிளே தான், Full HD Plus டிஸ்பிளே தான். ஆனா இங்க 90 ஹெட்ஸ்க்கான ரிஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு நல்ல செமையான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ரொம்பவே ஃப்ளூயிடா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மொபைல்ல வேற அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது LCD டிஸ்பிளே அப்படின்றனால இங்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பேக்ல அல்லது சைட்ல கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது போக இதோட கேமராஸ் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்க கேமரால நிறையவே சேஞ்ச் பண்ணிருக்காங்க. மெயின் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க 64 MB கேமராவோட வருது. என்ன சென்சார் அப்படின்றத இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. அதிகபட்சமா இங்க சாம்சங்கோட சென்சார் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா Realme அதிகபட்சமா அதான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இங்க மெயின் கேமரா 64 MB கேமரா, செகண்ட் கேமரா எப்பவும் கொடுக்குற மாதிரி வைட் ஆங்கிள் சென்சார், ஆனா தேர்ட் தான் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இங்க எப்பவும் இருக்கிற மாதிரி டெப்த் சென்சார் இல்லாம டெலஃபோட்டோ லென்ஸோட வருது. ஸோ டெலஃபோட்டோ லென்ஸ் இருக்கிறதுனால உங்களால 2x ஜூம் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இங்க 20x வரைக்கும் ஜூம் பண்ற ஆப்ஷன் கொடுக்குறாங்க. எந்த மாதிரியான டெலஃபோட்டோ கேமரா கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்கு. அது போக நாலாவது உங்களுக்கு மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ரோ கேமரா இது வரைக்கும் வந்த மாதிரி சேமான 2MP வர வாய்ப்பு இருக்கு. அது போக அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மொபைல்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் கண்டிப்பா கிளாஸ் பேக்கா தான் இருக்கும். அதே மாதிரி கார்னிங் கோர்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷனோட வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது இது வரைக்கும் இந்த மில்லியன்ஸ்ல தான் பேட்டரி வரும் அப்படின்றத Realme தரப்புல இருந்து அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணல. ஆனா ரூமர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 5000 mAh பெரிய பேட்டரி இருக்கும் அப்படின்றத சொல்லுது. ஆனா Realme தரப்புல இருந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 30 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கும். கூடவே நார்மலான 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கும். ரெண்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் வருது அப்படின்றத Realme தரப்புல இருந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ ரொம்பவே ஃபாஸ்டான சார்ஜிங் சப்போர்ட்டோட Realme 6 சீரிஸ் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த மொபைலோட ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது Realme தரப்புல இருந்து இது வரைக்குமே எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணல. ஆனா நிறைய லீக் சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மொபைல்ல ஸ்னாப்டிராகனோட 730G வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. 730G வரதுக்கு ரொம்பவே வாய்ப்பு கம்மி. ஏன்னா 730G யோட Realmeயோட ஹை எண்ட் மொபைலான Realme XT அவைலபிளா இருக்கு. சோ இத அதே பிரைஸ்க்கு அதை விட நல்ல ஃபீச்சர்ஸோட லான்ச் பண்ணும்போது கண்டிப்பா அதனோட விலையை இறக்கிருப்பாங்க. அதனோட விலையை இது வரைக்கும் குறைக்கவே இல்லை. அப்படி பார்க்கும்போது இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீபமா லான்ச் ஆன 720G இந்த ப்ராசஸரோட வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஒருவேளை MediaTek பக்கம் மூவ் ஆனாங்க அப்படின்னா MediaTekோட 800 சீரிஸ் ப்ராசஸரான MediaTek 8 Dimensity 800 இந்த ப்ராசஸர் வரதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த ப்ராசஸர் வந்தது அப்படின்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஆனா வரதுக்கு வாய்ப்பு ரொம்பவே கம்மி. அதிகபட்ச வாய்ப்பு Snapdragon 720G தான். இதுதான் இந்த மொபைலை பத்தின முழு விவரங்கள். அது போக Realme 6 இந்த மொபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் பஞ்ச் ஹோல் நாச்சோட வருது. இதுவும் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே தான். அதே மாதிரி இந்த மொபைல்லையும் உங்களுக்கு பெரிய பேட்டரி 5000 mAh பேட்டரி இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இங்க ரெண்டு மொபைல்லையுமே 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்ற மாதிரி தான் Realme தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா Realme 6 சீரிஸ் ரெண்டுமே உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் 30 வாட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 20 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகுது இதுக்கு கொடுப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கு. Realme எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். 30 வாட் வரதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இந்த மொபைல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,000 அந்த செக்மெண்ட் லான்ச் ஆகும். அது போக இந்த மொபைல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா சேமான 64 MB கேமரா இருக்கும் அப்படின்றத Realme தரப்புல இருந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அது தவிர இதுல அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ப்ராசஸர் இங்க இதுக்கு முன்னாடி வந்த லீக் Snapdragon 710 இந்த ப்ராசஸரோட வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுச்சு. ஆனா இப்ப லீக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப Flipkart பேஜ் மூலமா வந்த லீக்ல இருந்து MediaTek G90 இந்த ப்ராசஸரோட வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா இந்த ப்ராசஸரோட வரும்போது உண்மையா செமையான பவர்ஃபுல்லான மொபைலா இது இருக்கும். ஏன்னா Realmeயோட C3 Helio G70 வந்தது. அதனால இது G90 வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. அவ்வளவுதான் இந்த ரெண்டு மொபைல் பத்தியும். ரெண்டு மொபைல்
மொபைலும் ரொம்பவே சூப்பரான மொபைலா செம்மையான மொபைலா லான்ச் பண்றாங்க. அடுத்து இந்த மொபைலோட பிரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொல்ல தேவையே இல்லை. எப்பவுமே ரியல்மி லான்ச் பண்ற சேம் பிரைஸ் தான் கொண்டு வருவாங்க. ரியல்மியோட ரியல்மி 6 அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு வரலாம். கண்டிப்பா அதிகபட்சமா கொண்டு போக மாட்டாங்க. அதுக்கும் தாண்டி போகும்போது ஒரு 11,000 ரூபாய் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கும். இதுவே ரியல்மியோட ரியல்மி 6 ப்ரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமமா 14,000 ரூபாய் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி போகும்போது கண்டிப்பா 15,000 ரூபாய். இதை தாண்டி இந்த மொபைல் வரதுக்கு வாய்ப்பு இல்லவே இல்லை. ரியல்மியோட 6 ப்ரோ ரெண்டு மொபைலுமே செமையான ஸ்பெக்ஸோட ஒரு சூப்பரான மொபைலா கொண்டு வராங்க அப்படின்றது இதனோட டீடைல்ஸ் பார்க்கும்போதே தெரியுது. இதை வர மார்ச் 5ஆம் தேதி லான்ச் பண்ணுவோம் அப்படின்றத ரியல்மி தரப்புல இருந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த மொபைலோட தெளிவான டீடைல்ஸ் கண்டிப்பா நமக்கு அடுத்த மாசம் 5ஆம் தேதி கிடைக்கும். கிடைச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இந்த மொபைல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மொபைல் செமையான மொபைல் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. யாரெல்லாம் இந்த மொபைல் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்க வந்தா வாங்குவீங்களா அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணிட்டு முடிஞ்சா உங்களோட நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல ஒரு நல்ல வீடியோவுடன் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.